ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. டெல்லியில் தமிழர்கள் வாழும் பகுதியை அகற்றும் மாநில அரசின் நடவடிக்கைக்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. தகவல்களோடு செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். பேசலாம். ராஜீவ், டெல்லியில தமிழர்கள் வாழும் இடங்கள் அந்த பகுதியிலிருந்து அவங்களை அகற்றி ரொம்ப தொலைவில் அவங்களுக்கு வீடு ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அது ரொம்ப தொலைவு இருக்கு, மேலும் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும்னு முன்பாகவே அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் சொல்லியிருந்தாங்க. இப்ப அங்க போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர்களோட பேச்சுவார்த்தைக்கு முன் வந்திருக்கிறாங்களா? அங்க என்ன நிலை? போலதான் அதாவது ஜங்பூரா என்ற அந்த பகுதியில் மதராசி கேம்ப் என்ற அந்த தமிழர்கள் வாழக்கூடிய அந்த பகுதி இருக்கு. அந்த பகுதியில தான் அங்க இருக்கக்கூடிய மக்களை அகற்றி மாற்று இடத்திற்கு செல்லும்படியாக அரசு அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். பல்வேறு பணிகளுக்காக அந்த அறிவுறுத்தலானது வழங்கப்பட்ட நிலையில தங்களுக்கு அந்த மாற்று இடம் வழங்கப்பட்டால் தங்கள் இங்க இருக்கக்கூடிய அந்த வாழ்வாதாரம் பாதிக்கும் என்பதன் காரணமாக அந்த உத்தரவை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என தமிழர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். பல நாட்களாக இந்த போராட்டமானது ஈடுபட்டு வந்த நிலையில் இன்றைய தினம் ராஜ்காட் பகுதி, அதாவது காந்தி சமாதி இந்த பகுதியில் இங்கிருந்து பேரணியாக தலைமைச் செயலகம் சென்று தங்களுடைய அந்த கோரிக்கைகளை வலியுறுத்துவோம் என ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில் இன்றைய தினம் தமிழர்கள் ஒன்று கூடி இங்கிருந்து அந்த தங்களுடைய பேரணியை தொடங்கியிருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த அனுமதியானது வழங்கப்படவில்லை. இதன் காரணமாக உடனடியாக இங்கிருந்து அனைவரும் கிளந்து செல்ல வேண்டும் என தெரிவித்திருந்த நிலையில் அவர்கள் வலுக்கட்டாயமாக பேரணியில் ஈடுபட்டிருந்தவர்களை இங்கிருந்து அகற்றும் பணியில காவல்துறை ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களுடன் பேசுவோம். அம்மா வணக்கம். எங்களுக்கு எங்க ஊடு வேணும், எங்களுக்கு பக்கத்துல ஊடு வேணும், அவ்வளவுதான் நாங்க கேக்குறோம். நாங்க யாருக்கிட்டையும் சண்டைக்கு வரல. எங்களுக்கு 10 கிலோமீட்டருக்குள்ள ஊடு விடுங்க பண்றாங்க. நாங்க ஒரு போராட்டத்துக்கு தான் வந்தா, சின்ன சின்ன பசங்க இருக்குது, எங்களை எம்மா ஒரு பரிசாரம் பண்றாங்க. நாங்க யாரையும் எந்த தொந்தரவும் பண்ணல. எங்களுக்கு இருக்க இடம் மட்டும்தான் கேட்டோம். வேற இடம் கொடுத்திருக்காங்க இல்லையா? அங்க போறதுனால என்ன பிரச்சனை? ரொம்ப தூரமா இருக்குது, வேற ஒண்ணுமே இல்ல. படிப்பு வசதி இல்ல, பிள்ளைங்களுக்கு படிப்பு இல்ல, வேலை இல்ல. என்ன பண்ணுவோம்? போய் சாப்பிடுறதுக்கு வழி இல்லாதாங்க என்ன பண்ணுவோம்? நாங்க அதுக்கு தான் நாங்க கொஞ்சம் கிட்ட கொடுங்க சொல்லி தான் நாங்க கேட்கறோம். அப்புறம் வேற ஒண்ணுமே நாங்க பண்ணல. இவங்களை நியாயத்தான் கேட்க வந்திருக்கிறோம். எங்களுக்கு நிரந்தரமான நல்ல இடம் கொடுங்க. புள்ள படிப்புகளை எதிர்காலம் என்ன ஆகிறது? எங்களை வயசுல முடிஞ்சிருச்சு. பிள்ளைங்க படிப்பு எதிர்காலம் என்ன ஆகிறது? பிள்ளைங்கள படிக்கணுமே. அது இந்த அரசாங்கத்துக்கு தானே பிள்ளைகள் பத்தி யோசிக்கணும். அவங்க தானே தேசத்துக்கு மக்கள் வேணும், போராட்டத்துக்கு நியாயத்துக்கு தேசத்துக்கு மக்கள் வேணும், பிள்ளைகள் வேணும். வர காலத்துல தேசத்தை காப்பாத்துக்க பிள்ளைகள் வேணும். இல்ல சொல்லுங்க, எத்தனை நாள் இங்க இப்ப போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க இதுக்கு முன்னாடி அதிகாரிகளை நேரடியா பார்க்க அனுமதி கொடுத்திருந்தாங்களா? இல்லங்க, குடுக்கலீங்க. போராட்டத்துக்கு மக்கள் வேணும்ல, ராணுவ போராட்டத்துக்கு பிள்ளைகள் வேணும். அதாவது இவர்கள் இந்த இடத்தை விட்டு வேறு மாற்று இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் தங்களுடைய அந்த வாழ்வாதாரத்தை இழந்துதான் செல்ல வேண்டும். குறிப்பாக அவர்கள் தற்போது அந்த மாற்று இடம் வழங்கப்பட்டிருப்பது 40 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கின்றது. இதன் காரணமாகவே பள்ளி குழந்தைகளுடைய அந்த கல்வியானது பாதிக்கும் என்கிறார்கள். அதே போல தங்களுடைய பணிகளுக்கு அருகே இருக்கக்கூடிய பகுதிகளில் நாங்கள் பணிக்கு செல்வதாகவும், மாற்று இடம் அதிக தொலைவில் இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய அந்த பணியும் பாதிக்கிறது. இதன் மூலமாக தான் அனைவரும் அந்த வாழ்வாதாரத்தை இழக்கும் அந்த ஒரு நிலையில இருப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். அவர்களிடம் பேசுவோம் கூட. அது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களை வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தும் பணியில தான் காவல்துறையினர், டெல்லி காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பாக அரசுக்கு பலமுறை அவர்கள் கோரிக்கை வைக்க விரும்புகிறார்கள். ஆனால் தற்போது அவர்களுக்கு எந்த ஒரு அனுமதியும் கொடுப்பதில்லை. அதிகாரிகளை பார்ப்பதற்காக எந்த ஒரு அனுமதியும் கொடுப்பதில்லை. தங்களுடைய அந்த கோரிக்கைகளையும் ஏற்பதில்லை என கூறுகிறார்கள். மேலும் கூட அவர்களிடம் பேசுவோம். அவர்கள் வேற என்னென்ன விஷயங்கள் அரசு தரப்புக்கு அவர்கள் கோரிக்கையாக வைக்கிறார்கள் என்று பேசுவோம். சார் சொல்லுங்க, இன்னைக்கு இந்த போராட்டத்துக்கு வலுக்கட்டாயமா அவர்களை அனைவரும் இங்கிருந்து அப்புறப்படுத்துறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? சார், அராஜகம் தான் பண்றாங்க. எங்களை யாருமே நம்ம தமிழ் மக்களை இவங்க ஒரு மாதிரியா பாக்குறாங்க. ஏன்னா ஏழைப்பட்ட மக்களுக்கு எங்கேயுமே நியாயம் கிடையாது. இப்ப நாங்க நியாயமான முறையில தான் கேட்கறதுக்கு வந்தோம். எங்களை அங்க போக விடாம பூரா பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்க என்ன பண்ணலாம் சொல்லுங்க? பாத்துங்க, இவ்வளவு மக்கள் இருக்கு. அந்த ஸ்கூல் பசங்க எல்லாம் கூட்டல, ஸ்கூல் பசங்க எல்லாம் கூட்டம் வந்தா சாவடிச்சு போட்டு இருப்பாங்களாட்டங்க. இவங்க தமிழ் மத்திய அமைச்சர்களாக கூட இருக்காங்க, இணை அமைச்சர்கள். அவர்களை பாத்தீங்களா? ஏதோ கோரிக்கை ஏதாவது வச்சீங்களா? இவங்க இங்க யாருமே இப்போதைக்கு அந்த டெல்லியில 40 எம்பி இருக்கிறாங்க. நம்ம எம்பி ஒருத்த கூட யாருமே எதுவும் பண்றது இல்ல. எதிர்கட்சி தலைவருக்கு லெட்டர் அனுப்பிக்கிறோம். அதே மாதிரி சிஎம் கிட்ட போய் லெட்டர் கொடுத்துட்டு வந்துக்கிறோம். மோடிக்கு 100 லெட்டர் போட்டுக்கிறோம். எத்தனை 100 லிட்டர் போட்டுக்கிறோம். இன்ன வரைக்கும் எங்களுக்கு பதில் சொல்லல. அவங்களுக்கு லெட்டர் போட்டு 15 நாள் ஆகுது.
100 லிட்டர் போட்டுக்கிறோம். இது வரைக்கும் எங்களுக்கு பதில் சொல்லவே இல்லை. எதுக்காக எங்களை வந்து இது பண்றாங்க இவங்க? நாளைக்கு வந்து அங்க தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வச்சு ஜெயிச்சிட முடியுமா? மோடி அரசு நான் கேக்குறேன், ஒரே ஒரு சீட்டு ஜெயிக்க முடியாது. எங்களை இங்க இருந்து காலி பண்ணிட்டாக்கா ஜெயிக்கவே முடியாது. எங்களை இங்க இருந்து காலி பண்ணிட்டாக்கா நாங்க விடவே மாட்டோம். கூறுவது பலமுறை தமிழகத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகட்டும், அதுபோல அமைச்சர்கள் ஆகட்டும், அவர்களிடமும் தாங்கள் வந்து அந்த கோரிக்கை முன்வைக்க முயற்சி ஆனது எடுத்து வருவதாகவும் கூறுகிறார்கள். ஆனால் இவர்களுடைய கோரிக்கைக்கு தற்போது வரை எந்த ஒரு பதிலும் கிடைப்பதில்லை என்பதுதான் இவர்களுடைய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. இவர்களுடைய போராட்டமானது தொடர்ந்து நடைபெறும். மத்திய அரசு, மாநில அரசு தொடர்ந்து இந்த நடவடிக்கைக்கு எதிராக தங்களுடைய அந்த நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய அந்த கோரிக்கையாக இருக்கிறது. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.